இதுவரை நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அது கூட அந்த பெல் பட்டன்லாம் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்டேட் ஆகும். வணக்கம், நான் ஆதி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆன்லைனில் ஒரு ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணுறது, அதாவது முதல் பட்டதாரி சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு எலிஜிபிலிட்டி இருக்குது, அதை வந்து நான் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட தலைமுறையில் நீங்கள் தான் வந்து முதல்ல இந்த சர்டிஃபிகேட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். ஓகேவா? இப்போ உங்கள் அண்ணனாக இருக்கட்டும், உங்கள் அப்பாவாக இருக்கலாம், இல்லை உங்களோட அம்மாவாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி தான் ஒரு கிராஜுவேட் முடிச்சிருக்கக்கூடாது, அதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கக்கூடாது. இவங்களுக்கு மட்டும் அப்படி நீங்கள் தான் முதல் தலைமுறையில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு டிகிரிக்கு படிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வீடியோ முழுவதும் பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் வீடியோ புரியாமல் போக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட கூகுளில் சேவை அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு டைப் பண்ணிக்கிங்க. எப்பயுமே வழக்கம் போல் சொல்கிற மாதிரி அந்த ஃபஸ்ட்டு லிங்க் TNEGA அப்படிங்கிற வெப்சைட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க. சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரைட் சைட் கார்னரில் சிட்டிசன் லாகின்னு இருக்கும். வழக்கம் போல் சொல்கிற மாதிரி அதையே நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிக்கங்க. அப்படி யூசர் நேம் பாஸ்வேர்டு இல்லை அப்படின்னா கீழே நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும், இல்லை நியூ யூசர் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும். அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க. சூஸ் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான பேஜுங்கிறது இப்படி தான் இருக்கும். ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்னு அதில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு சர்ச் பாரில் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 104ன்னு இருக்கும், RBE 104 அப்படிங்கிற ஒரு செக்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மேஜராகவே எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. என்னென்ன டாக்குமெண்ட் வேணும், அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஃபர்தராக அதை நீங்கள் கிளிக் பண்ணி ப்ரொசீடு அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இந்த ப்ரொசீடுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கேன் நம்பரை அதில் என்டர் பண்ணுங்கள். கேன் நம்பர் அப்படி உங்களுக்கு இல்லை அப்படின்னா யாருக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுக்கு கேன் நம்பர் எடுத்துக்கங்க. எப்படி எடுக்கணும்னா மேலே வந்து நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும், அது கிளிக் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். எப்படி அதை ரிஜிஸ்டர் பண்ணணுங்கிற வீடியோ ஆல்ரெடி போட்டாச்சு. அதுக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகேவா? ஓகே, அதில் நீங்கள் கிளிக் பண்ணி சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா கேன் நம்பர்லாம் என்டர் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா இந்தமாரி பேஜ் இருக்கும். ஆல்ரெடி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஃபில்அப் ஆகிருக்கும். லாஸ்ட்டு பேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குடும்ப உறுப்பினரை வந்து நீங்கள் என்டர் பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ இதில் எப்படி என்டர் பண்ணணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட தாத்தா, அப்புறம் உங்களோட பாட்டி, உங்களோட அப்பா, உங்களோட அம்மா, உங்களோட பிரதர், அப்புறம் நீங்கள், அதுமாரி உங்கள் குடும்பத்தில் யார் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே அப்ளை பண்ணணும். ஓகேவா? உங்கள் அப்பாவோட அம்மா அப்பா பேரும் என்டர் பண்ணணும், உங்கள் அம்மாவோட அப்பா அம்மா பேரும் என்டர் பண்ணணும். அவங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டிகிரிங்கிறது கம்ப்ளீட் பண்ணியிருக்கக்கூடாது. அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு கிராஜுவேட் அப்படிங்கிற சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இல்லை அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் ஃபீஸ் அமௌண்ட் கட்டின காசு வந்து வேஸ்ட்டாக போயிடும். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே ஜென்ரலாக வந்து ஒரு ஃபேக்காக கொடுத்து எல்லாமே கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு. பட் இப்போ வந்து ஆன்லைன் ஃபுல்லாக கொண்டு வந்தனால எல்லாமே ஈஸியாக கண்டுபிடிச்சிட்றாங்க. ஓகேவா? ஓகே, உங்களோட பேர் எல்லாமே நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். உங்கள் பிரதர் இருந்தாங்கன்னா பிரதர் நேம் என்ட்ரு பண்ணுங்கள். ஓகேவா? இதில் எதுவும் ஒரு மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்காக தான் நான் பொறுமையாக சொல்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து ஆதித்யன் அப்படின்னு சொல்லிட்டு என் பேரை டைப் பண்ணுறேன்னா உங்களோட வயது, அப்புறம் குவாலிஃபிகேஷன். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 12th படித்து முடித்தவங்க தான் அந்த ஃபஸ்ட்டு கிராஜுவேட் அப்படிங்கிறத அப்ளை பண்ணுவாங்க. ஓகேவா? இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் என்ட்ரு பண்ணக்கூடாது. என்ன என்ட்ரு பண்ணக்கூடாதுன்னா யார் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்க வந்து என்ட்ரு பண்ணக்கூடாது. ஓகேவா? ஏன்னா அவங்களுக்கு தான் நம்ம ஆல்ரெடி கேன் நம்பர் எடுத்தாச்சு. ஸோ அதனால் அவங்களோட நேம் இதில் என்ட்ரு பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். ஓகேவா? ஏன்னா இதில் உங்கள் டீட்டெயில்ஸே இருக்காது, செல்ஃபுங்கிற ஒரு ஆப்ஷனே இருக்காது. ஓகேவா? அப்புறம் வந்து இதில் வந்து உயிருடன் உள்ளவரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து நீங்கள் உங்கள் தாத்தா பாட்டி சப்போஸ் இறந்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைனா இல்லைன்னு கொடுங்க. கொடுத்துட்டு ஆட் கொடுத்துட்டிங்களா, கீழே வந்து மேலே வந்து அப்டேட் ஆகிடும். அதுமாரி உங்களோட உறவு முறை அப்படியே அப்டேட் பண்ணிங்க. மேக்ஸிமம் ஒருத்தவங்களுக்கு ஒரு 10 ஆட் பண்ண முடியும், ஏன்னா அந்தளவுக்கு உறவு இருக்கும். ஓகேவா? அப்புறம் வந்து கீழே வந்து எஜுகேஷன் டீட்டெயில்ஸ்ன்னு இருக்கும். இதில் வந்து உங்களோட ஸ்டாண்டர்ட் யார் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களோட இப்போ ஒரு 12th முடிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க எப்போ பாஸ் அவுட் ஆனாங்க. ஓகேவா? என்ன படிக்க போகிறாங்க, ஒரு டிகிரி படிக்க போகிறாங்களா, இல்லை டிப்ளமோ படிக்க போகிறாங்களா அப்படின்னு டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுங்கள். அப்புறம் காலேஜ் நேமு, என்ன காலேஜ் நேமோ அந்த காலேஜ் நேமை என்டர் பண்ணுங்கள். இப்போ ஒரு SRM
இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னா எஸ்ஆர்எம் இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் கீழே வந்து இன்ஸ்டியூஷன் அட்ரஸை ஃபுல்லாகவும் டைப் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இப்போ சென்னைனா சென்னை, இல்லை கும்பகோணம்னா கும்பகோணம் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அப்புறம் அந்த டைப் பண்ணதை ஒரு இங்கிலீஷில் டைப் பண்ணதை தமிழில் மாற்றணும். ஓகேவா? அதுக்கு வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இன்னொரு டைம் சொல்கிறேன். இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேட்டர்னு போட்டுக்குங்க. இதில் வந்து கும்பகோணம் அப்படின்னா கும்பகோணம் டைப் பண்ணிங்கன்னா கீழே வந்து தமிழில் வந்துடும். ஓகேவா? அதை அப்படியே காப்பி பண்ணி உங்களோட அந்த டேப்பில் போய் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதேமாரி கல்வி நிறுவனத்தின் பேரையும் நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி அதில் போய் அப்படியே பேஸ்ட் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கிங்க. எப்படி பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் சொல்கிறேன். இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேட்டர்னு கொடுத்து அதில் தமிழ் ஆப்ஷனை கொடுத்து அதில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா கீழே ஷோ ஆகும். அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க அந்த டேபில் போய்ட்டு. ஓகேவா? ஓகே, எல்லாமே நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க. கொஞ்ச நாளைக்கு லோடிங் ஆனதுக்கப்புறம் உங்களோட டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. இதில் ஒரு 6 டீட்டெயில்ஸ், இந்த 6 டீட்டெயில் மெண்டாட்ரி கண்டிப்பாக இதை கொடுத்து தான் ஆகணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்டோ கரெக்டாக கொடுங்க. 50 கேபிக்கும் குறைவாக கொடுங்க, ஸ்டோர் பண்ணிக்கங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஆன்லைனில் அட்வான்ஸ் கம்ப்ரஸர்னு இருக்கும், இமேஜ் அட்வான்ஸ் கம்ப்ரஸர்னு ஒரு டூல் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கங்க. வேணும்னாலும் கேளுங்க, அதை பற்றி நான் ஒரு வீடியோ உங்களுக்கு வேணால் தனியாக நான் போடுறேன். ஓகே, என்ன பிக்சர், அதாவது உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. ஆட் பண்ணிட்டு இந்த அப்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ரைட் சைட் கார்னரில் லோடிங் ஆகும். ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன டாக்குமெண்ட்டு, அட்ரஸ் ப்ரூஃபில் ஆதார் கார்டு கொடுக்குறீங்கன்னா டாக்குமெண்ட் நம்பரு, ஆதார் நம்பரே நீங்கள் கொடுங்க அதில். ஓகேவா? ஆதார் நம்பரே கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஜென்ரலாக ஒரு நம்பர் கொடுத்தா போதும். ஃபோட்டோ தான் நீங்கள் ஆட் பண்ணுறீங்களா, அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? ஓகே, அடுத்தது வந்து அப்ளிகேண்ட் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், இதாவது உங்களோட டிசி. ஓகேவா? டிசி வந்து கரெக்டாக இதில் கொடுங்க. டிசி நம்பர் கொடுங்க. அப்புறம் டிசியை ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை வந்து இதில் ஆட் பண்ணுங்கள். எல்லாமே 50 கேபிக்கும் குறைவாக இருக்கும். ஓகேவா? அப்புறம் ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். இது உங்களுக்குன்னே உங்கள் பேரை டைப் பண்ணி அதிலே வந்துடும். அதில் வந்து மேலே டவுன்லோட் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து டவுன்லோட் ஆகும். அந்த டவுன்லோட் ஆன பிடிஎஃபை ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதை பிரிண்ட் எடுத்துகிட்டு அதில் ஒரு கையெழுத்து போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? கையெழுத்தை வந்து நீங்கள் மறுபடியும் அந்த அப்படியே ஒரு சாப்டர், அதாவது இது பண்ணி ஃபோட்டோ எடுத்து மறுபடியும் இதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இதில் தான் நீங்கள் கையெழுத்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துக்குங்க. கையெழுத்து போட்டுட்டு மறுபடியும் அதை நீங்கள் ஆடுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி அந்த ஃபோட்டோவை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 5வது ஆப்ஷன் வந்து உங்களோட ஃபேமிலி கார்டு, ஸ்மார்ட் கார்டோட நம்பரோட என்டர் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் அதை கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்டுங்கிறது ஆட் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? எல்லாமே ஃபோட்டோங்கிறது 50 கேபி குறைவாக இருக்கணும். அதை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் எனக்கு அப்டேட் ஆகலன்னு சொல்லிட்டு கேட்டிருங்க, அதனால தான் மறுபடியும் சொல்கிறேன். ஓகே, 6வது செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆகிற பிடிஎஃப் ஓப்பன் பண்ணிவிட்டு எப்பயுமே அதில் ஒரு சிக்னேச்சரை போட்டுட்டு அதை மறுபடியும் இது கொடுத்துட்டு அப்டேட் பண்ணிக்கங்க. அப்டேட் பண்ணிட்டு கொஞ்சம் நாளைக்கு வெயிட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் சைட்டை பொறுத்தவரைக்கும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் இஷ்யூவாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், மறுபடியும் நீங்கள் டாக்குமெண்ட்லாம் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அந்த கீழே இருக்கிற சீரியல் 1 சீரியல் 2 டாக்குமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். நானே இந்த வீடியோ எடுக்கிறப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 டயத்துக்கு மேலே வந்து டெர்மினேட் ஆகிடுச்சு, அதாவது வெளில போயிடுச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து கொஞ்சம் லோடிங் ஆகி கொஞ்ச நாளைக்கு வெயிட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் மேலே வந்து இந்த ரெஃப்ரெஷ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ரெஃப்ரெஷ் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ண உடனே எனக்கு ஆட் ஆகிடுச்சு. ஓகேவா? அந்த ஃபைல் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே காட்டும். அந்த கீழே காட்டுறதுல வந்து எல்லாமே காட்டும். அதில் மேக் பேமெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மேக் பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஒப்புகை சீட்டு வரும். ஓகேவா? இந்த ஒப்புகை சீட்டை கரெக்டாக பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிறதுனால வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா அதில் ஒரு நம்பர் இருக்கும். ஓகேவா? அதுதான் வந்து உங்களோட அப்ளிகேஷன் ட்ராக்கிங் நம்பர். இந்த அப்ளிகேஷன் ட்ராக்கிங் நம்பரை நீங்கள் கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இது எதுக்காகனா ஒரு ரெஃபரன்ஸ்க்காக உங்களுக்கு ஒரு அனுப்புவாங்க. கீழே டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கும். இதை பற்றி எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா அவங்கள்ட்ட நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். அப்புறம் எல்லாருமே எப்படி ட்ராக் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. உங்களோட அந்த சேவா வெப்சைட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்வீஸுக்கும் கீழே லெஃப்ட் சைடில் செக் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கும். அந்த செக் ஸ்டேட்டஸ்லுங்கிற ஆப்ஷனில் அப்ளிகேஷன் நம்பர் இல்லைனா ட்ரான்சாக்ஷன் நம்பர், அந்த ஒப்புகை சீட்டு கொடுத்தாங்களா அதில் வந்து நம்பர் இருக்கும். அந்த நம்பரை எடுத்து போய் இந்த ஃபிட்சிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.